ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் வீடியோவை பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கிப்லி டேஸ்னு ஒரு சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே இவங்க 18 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வீடியோக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணால் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் 5 யூனிக் வீடியோ டைட்டில்ஸ்னு இருக்குது. நான் இப்போதைக்கு 5 டைட்டில்ஸ் போதும், அதனால் நான் 5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 10 வேணுன்னா 10 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 5 டைட்டில் ஷோ ஆகிருக்கு. அதில் உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டிலை நீங்கள் எடுத்து வாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், செகண்ட் ப்ராம்ப்ட் போங்க. செகண்ட் ப்ராம்ப்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைட்டில் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைட்டில் பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் 1 மினிட் கேட்டிருக்கேன் வீடியோட லென்த்து. உங்களுக்கு 5 மினிட்ஸ் வேணால் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் வேணால் 10 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோல்லேருந்து காப்பி பண்ணி ஃபுல் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டோரி வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. ப்ராம்ப்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும்னு கேட்குது. ஓகேங்களா, நான் இப்போ வந்து 7 இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை ப்ராம்ப்ட் வேணுமோ நீங்கள் வந்து 10, 15 அந்தமாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் 2 கேரக்டர்ஸ் ஒன்லி ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த வீடியோவில் எத்தனை கேரக்டர்ஸ் வரணும்னு நான் வந்து 2 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 3, 4 வேணும்னா நீங்கள் அதை வந்து 2 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 3, 4ன்னு எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ChatGPTல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 இமேஜ் ப்ராம்ப்ட் நம்ம 7 கேட்டிருந்தீங்களா, ஸோ அதனால் 7 இமேஜ் ப்ராம்ப்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நியூ டேப் ஓப்பன் பண்ணி கூகுள் விஸ்க்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் விஸ்க்னு டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் விஸ்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கேலரி இருக்கும். ப்ரௌஸ் கேலரி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் டூல்னு இருக்கும். என்டர் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. விஸ்க் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சைட் பார் வரும். இது எதுக்குன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வீடியோ வேணுன்றதை கேட்கும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப், ஸோ லேண்ட்ஸ்கேப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ChatGPT போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரெஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்க. அதாவது இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், செகண்ட் கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இமேஜ் கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட 2 இமேஜ் ரெஃபரன்ஸ் கேரக்டர் ரெஃபரன்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜரியில் சீன் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் இருக்குது, இங்கே சீன் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி 2 இமேஜஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த இமேஜை ட்ராக் பண்ணி இந்த சப்ஜெக்டில் கிளிக் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அனலைஸ் இமேஜ்னு போயிட்டு இருக்கு. இது லோட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் இமேஜை சப்ஜெக்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிக் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கீழே வாங்க. இந்த 2 இமேஜில் எந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் இமேஜை எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சப்ஜெக்டில் விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் இதில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ஏன் பண்ணுறோன்னா கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சியாக வரதுக்காக தான் பண்ணுறோம்.
இதுக்கப்புறம் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண தேர்ட் சீன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சியாக வரதுக்காக மேலே கொடுத்த 2 இமேஜை சப்ஜெக்டில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 சைடில் 2 இமேஜ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த சைடு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு லெஃப்ட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட 4th இமேஜ் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு நியூ ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வந்துச்சு. இது போல் ஒரு இமேஜுக்கும் நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜுமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் இமேஜ் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ் ரெஃபரன்ஸுக்கானது, இது 2 இமேஜ். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். மேலே இருக்க 2 இமேஜஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் இது தான். ஸோ நீங்கள் இதை ஏரோ மார்க் பார்த்தீங்களா, டவுன்லோட் ஏரோ, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் சீன் வைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 1 by 1 டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபோல்டர் போங்க. டவுன்லோட் ஃபோல்டர் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 5 வரைக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் அதுமாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கூகுள் குரோம் போயிட்டு crack.com போங்க. கிராக் போனது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பிஹேவியரில் கீழே எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் இருக்கும். அது ஆனில் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். இமேஜினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், வீடியோ இமேஜின் இருக்கும். நான் இங்கே வீடியோ கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அட்டாச்சில் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் கொடுங்க. அப்லோட் ஃபைல்ஸில் டவுன்லோட்ஸில் நம்ம கொடுத்த ஃபைல் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இமேஜ் 1 கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் 3 இங்கே பார்த்தீங்கன்னா சீன் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். மீதி எல்லாமே கேரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு 2 விட்டுடுங்க. தேர்ட் இமேஜ்லேருந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இமேஜ் அண்டு வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். இதையே காப்பி பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்ஸ்கேல் கொடுங்க. அப்ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஹெச்டியாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அப்ஸ்கேல் பண்ணுறது. அப்ஸ்கேல் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். இமேஜினை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அட்டாச்சை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃபைல்ஸ் போங்க. இமேஜ் 2 கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். இமேஜ் 2 வந்து இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டு வந்த உடனே உங்களுக்கு வந்து பெருசாக வரும். இந்தமாரி வந்ததுக்கப்புறம் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட செகண்ட், அதாவது இமேஜ் சீன் இல்லுஸ்ட்ரேஷனில் செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ், 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். அப்ஸ்கேல் பண்ணுங்கள். அப்ஸ்கேல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. அப்ஸ்கேல் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் ஹெச்டியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்ஸ்கேல் ஆகிடுச்சு. அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ், ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான். இமேஜினை கிளிக் பண்ணுங்கள். அட்டாச் ஃபைல் போங்க. அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃபைலில் இமேஜ் 3 கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுங்க. லோட் ஆகிட்டு உங்களுக்கு பெருசாக இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் சாட் ஜிபிடி போயிட்டு உங்களோட ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்ஸ்கேல் கொடுங்க. ரிப்பீட்டடு தான் எல்லாமே. ஸோ அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுங்க.
சேம் ரிப்பீட்டட் எல்லா இமேஜுக்கும் இதே போல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 வீடியோவும் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 வீடியோஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இமேஜ் டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ வீடியோ டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. சேம் இதே போல் இமேஜ் எப்படி ரீநேம் பண்ணுமோ அதுமாரி வீடியோக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கும் நேம் வந்து ரீநேம் பண்ணிட்டேன். இது வந்து ஏன் ரீநேம் பண்ணன்றதை வீடியோ மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஓப்பன் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே அப்லோட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸில் நம்ம ரீநேம் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே வீடியோஸில் உங்களோட எல்லா இமேஜஸும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எந்த வீடியோ ஃபஸ்ட்டு செகண்ட்னு தெரியாது. அதுக்காக தான் அந்த ரீநேம் சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ இங்கே 3 டாட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ 1 வருது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ண இங்கே ஆட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3, இது 4, இது 5. இது கம்மி 5 வீடியோன்றதால நான் கரெக்டாக கெஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதே ஒரு 10, 15 தான் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. மாற்றி மாற்றி தான் அப்லோட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ரீநேம் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வீடியோ உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 வீடியோக்கும் இடையில நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஆட் டிரான்சாக்ஷன் கேட்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே இந்த லெஃப்ட் சைடில் ஷோ ஆகும். அதில் மேட்ச் அண்ட் மூவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது 0.5ல் தான் மேக்ஸிமம் இருக்கும். உங்களுக்கு வேணான்னா அதிகப்படுத்தாதீங்க. கம்மி வேணா பண்ணுங்கள். நான் இப்போ 0.1 கொடுக்குறேன். கொடுத்தது அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆட் டிரான்சாக்ஷன் ஆட் ஆகிடுச்சு. இது எதுக்குன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போகிறப்போ உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா ஷேரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.